அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி முகூர்த்த கால் நடும் விழா வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமார் வழங்கிட. வணக்கம் குமார், இந்த நிகழ்வில் வேறு யார் யாரெல்லாம் பங்கேற்றுட அது குறித்து? வணக்கம். உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி முகூர்த்த கால் நடும் விழா இன்று வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் இன்று நடைபெற்று வருகிறது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கலை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான ஜல்லிக்கட்டு போட்டி அவனியாபுரத்தில் 15ஆம் தேதியும், பாலமேட்டில் 16ஆம் தேதியும், அலங்காநல்லூரில் 17ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. அலங்காநல்லூரில் நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது உலக புகழ் பெற்றது. இங்குள்ள முத்தாலம்மன் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாகத்தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு முக்கிய முதல் பணியாக இந்த முகூர்த்த கால் நடும் பணி விழாவானது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. முத்தாலம்மன் கோவில் பீடம் அருகே முகூர்த்த கால் நடப்படும். இந்த நிகழ்வில் இன்று வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, சோழவந்தன் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், அலங்காநல்லூர் பேரூராட்சி தலைவர் ரேணுகாஈஸ்வரி கோவிந்த் ஆகியோர் முன்னிலையிலும் மற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மைதானம் ஜல்லிக்கட்டு குழு பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு தற்போது முகூர்த்தக்கால் நட்டு வருகின்றனர். இதன் பிறகு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அனைத்து பணிகளும் இனி முழுவீச்சில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது வாடிவாசலை சீரமைத்தல், பார்வையாளர்கள் அமர இருபுறமும் கேலரி அமைத்தல், காளைகளை வந்து செல்லும் பகுதி, ஓடும் பகுதி உள்ளிட்ட அனைத்து பணிகளும் இனி விரைவாக தொடங்கும். போட்டியில் சுமார் 1000 காளைகளும் 500 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். அதற்கான முன்பதிவு இன்னும் ஒரு சில தினங்களில் ஆன்லைனில் தொடங்கும். காளை உரிமையாளர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்து போட்டியில் நேரடியாக கலந்து கொள்ளலாம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெறும் அதிக காளைகளை பிடிக்கும் மாடுபிடி வீரருக்கு சிறந்த முதல் பரிசாக சொகுசு காரும், சிறந்த காளையாக தேர்வு செய்யப்படும் காளைக்கு முதல் பரிசாக ஒரு சொகுசு காரும் வழங்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக புதிதாக ரூபாய் 44 கோடியில் புதிதாக கட்டப்பட்ட ஜல்லிக்கட்டு கலையரங்கம் வருகிற 23 அல்லது 24ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் நேரடியாக தொடங்கி வைக்கப்படும் என கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி குமார். மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாதனிடம் கேட்கலாம். ஜெகநாதன், வணக்கம். ஜெகநாதன், இந்த பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கு பெற்றார்கள், விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கான பணிகள் தற்போது தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக மதுரையில் 2024 மதுரையில் முதலாக நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி அவனியாபுரத்தில் தான் நடைபெறும். அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்காக முன்னிட்டு பாத்தீங்கன்னா தற்போது இந்த முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சியானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர், மாநகராட்சி ஆணையர், மதுரை மாநகராட்சி மேயர் உட்பட முக்கியமான நபர்கள் இந்த முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இந்த விழாவினை சிறப்பித்தனர். குறிப்பாக மதுரை அவனியாபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறும். 16ஆம் தேதி பாலமேட்டிலும் 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் நடைபெறும். குறிப்பாக ஜல்லிக்கட்டு போட்டி முதலில் அவனியாபுரத்தில் நடைபெறுவதால் இது மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி என்பதால் இந்த பகுதியில் மட்டும்தான் நிரந்தர வாடிவாசல் இல்லை. இங்கு தற்காலிகமான வாடிவாசலை அமைத்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த இடத்தில் முகூர்த்த கால் நடும் பணி தொடங்கிவிட்டது. இதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாலைகளில் முழுவதும் தற்போது காவல்துறையினர் முழு கட்டுப்பாடுகளுக்கு எடுத்து இந்த பகுதிகளில் வந்து ஜல்லிக்கட்டு பார்வையாளர் அமர்ந்து பார்ப்பதற்காக இந்த சைடில் பார்த்தா பெவிலியன் அமைக்கும் பணியானது நடைபெறும். மேலும் மேடைகள் அமைக்கும் பணியும் அந்த தற்காலிகமாக அந்த வாடிவாசல் அமைக்கும் பணியானது நடைபெறும். மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாடுபிடி வீரர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த காளைகள் களமிறங்குவதற்கான அவர்களுக்கு இந்த மருத்துவ பரிசோதனையானதும் அவர்கள் இந்த பகுதியில் வந்து இந்த டோக்கன்கள் வாங்குவது பணியானது முதலில் தொடங்கிவிட்டது. அதற்கும் அவர்கள் தயாராகிவிட்டனர் கூற வேண்டும். மேலும் என்னென்ன முறையில் வந்து இந்த ஆன்லைனில் பதிய வேண்டிய கட்டாயங்கள் என்னென்ன கட்டாயங்கள் இருக்கிறது என்பது குறித்து இன்னும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எந்த ஒரு அறிவிப்பும் அறிவிக்கவில்லை. அதன் அறிவித்த பின்பரே பார்த்தீங்கன்னா எத்தனை காளைகள் பங்கேற்கும், எத்தனை ஒரு முறை பங்கேற்ற காளை அடுத்த 3 போட்டிகளிலும் பங்கேற்குமா, ஒரு முறை பங்கேற்ற அந்த மாடுபிடி வீரர் அடுத்து நடைபெறக்கூடிய 3 போட்டிகளிலும் பங்கேற்பார் என்பது குறித்த விதிமுறைகள் வந்து அறிவிப்பார்கள். ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு போட்டியும் குறிப்பாக இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் கடந்த முறை 700க்கும் மேற்பட்ட காளைகள் வந்து இந்த வாடிவாசலில் வந்து இறங்கி ஜல்லிக்கட்டு போட்டியில் விளையாண்டது என்பது குறிப்பிடத்தக்க
குறிப்பிடத்தக்கது. 500க்கும் மேற்பட்ட இந்த மாடுபிடி வீரர்கள் இதில் பங்கேற்றார்கள். மேலும் இந்த பரிசுகள் விவரங்களும் பார்த்தீங்கன்னா மேலும் பின்புதான் தெரியப்படுத்த வரும். தற்போது மதுரையில் நடைபெற இருக்கும் இந்த முதல் ஜல்லிக்கட்டு போட்டியின் முகூர்த்த கால் நடும் பணி தற்போது சிறப்பாக நடைபெற்றது. மேலும் பணிகளை அடுத்தடுத்து தீவிரப்படுத்துவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாதன் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.